வணக்கம், பவானி முத்துராமலிங்கம். இப்போது என்ன கலாச்சாரமோ என்னவோ தெரியலை. இப்போ அரவிந்த் கண் ஆஸ்பத்திரியிலலாம் நிறைய ஐ ஹாஸ்பிட்டல்லாம் கண்ணுக்குள்ளே இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நான் இப்போது இன்ஜெக்ஷன் போட்டு வரேன். இது 4வது இன்ஜெக்ஷன். அவங்க ஈஸியாக இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. நாங்கள் படுற பாடு இருக்குதே. என்னால் இன்றைக்கி ரொம்ப கத்திட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு வலி. ஏன் அந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னே தெரியலை. நான் தடவை இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக போயிருந்தேன். அப்போ 4 நாள் ஆச்சு. காஜல் நான் போடுவேன். 4 நாளைக்கு முன்னாடி போட்ட காஜல் தான். அவங்க காஜலை போட்டு வர்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இந்த குச்சியில் பஞ்சு என்னமோ போட்டு என்னோட கண்ணில் அப்படியே மைய இழுத்து ஒரு 10 குச்சி தடவி அதை தொடச்சி விட்டாங்க. அதே எனக்கு கண்ணு வீங்கி போச்சு. அப்புறம் முத நாள் பிளட் செக் பண்ண சொல்கிறாங்க. பிளட் செக் பண்ணால் நான் பாட்டுக்கு மாய்ஸ்சரைஸ் க்ரீம் தடவிட்டு போயிட்டேன். அவர் இன்ஜெக்ஷன் போடவே முடியலையே, என்னமோ விழுன்னு இழுக்குது அப்படின்ட்டாரு. அதுலேருந்து மாய்ஸ்சரைஸ் போடுறதே இல்லை. அதாவது பிளட் செக் பண்ணும்போது மாய்ஸ்சரைஸ் போடுறதே இல்லை. கண்மை பூசுறதே விட்டுட்டேன். இது என்ன கலாச்சாரமோ என்னவோ தெரியலை. என்னோட பெரிய ஆதங்கத்தை தான் நான் இன்னைக்கு வெளிப்படுறேன். ரொம்ப இதாக இருக்குது. ரேக்கி மூலமாக என்னென்னவோ குணப்படுத்தணும் நல்லா தெரிஞ்ச கண்ணை இன்ஜெக்ஷன் போட்டு எப்படி அநியாயம் பண்ணுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.